வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பெருமாள் கோயில். சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. சிங்கப்பெருமாள் கோயில்னாலே மகேந்திரா வேர்ல்ட் சிட்டின்றது எல்லாருக்குமே ஒரு லேண்ட்மார்க்காக ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்றதான் உண்மை. அந்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பக்கத்தில் தான் இந்த சைட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ரோட் சைட்டு, ரோட் மேலே இருக்கிறதுனால இந்த சைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சைட்டை பற்றி தான் இந்த வாரம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைம் டு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சைட்டுக்குள்ளே போவோம், வீடியோவை முழுமையாக பார்ப்போம். டிடிசிபி ரெரா புது அப்ரூவலோட ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் போட்டு உள்ள பிளாக் டாப் ரோடு போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சைட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 27 பிளாட் மொத்தம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சைஸ்லேயுமே பிளாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2-3 பிளாட் உங்களுக்கு ஆன் ரோடு பிளாட் வரும். இது ரோடு மேலேயே ஒரு 3 பிளாட் வருது. ஸோ கமர்ஷியலாக வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த 3 பிளாட்டை டார்கெட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த 3 பிளாட்டுமே கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக இருக்குன்றது தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனோட அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களுக்கு 1.7 கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குது. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு குவைட் ஆப்போசிட்டில் இந்த சைட் இருக்குது. இந்த சைட்டோட லொக்கேஷன் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டிப்புண்ணியம். ஸோ இதுதான் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி வீடு தான் இருக்குது. ஸோ இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ன்றனால உங்களுக்கு இப்போ இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இபி இருக்குது, வாட்டரு எல்லாமே இந்த இடத்துல சூப்பராக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அழகாக பண்ணலாம். லொக்கேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா செம்ம அட்வான்டேஜஸ் இருக்குங்க, ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே நியர்பையில் ஒர்க் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் இடம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும் அப்படின்றது. ஒருவேளை ரெண்டல் பர்பஸுக்கு நாளைக்கு நான் வீடு கட்டி விட்டால் நல்ல ஒரு ரெண்டல் போகுமானா கூட ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அகைன் நான் அது தான் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் இன்னும் அரவுண்டில் நிறைய இருக்குன்றது தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்னூர் ரயில்வே ஸ்டேஷனு, இந்த சைடில் சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷனு, ஹார்ட்லி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு செங்கல்பட்டு. ஸோ இது எல்லாமே நியர்பையில் நமக்கு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சவுத்து போகக்கூடிய எல்லா விதமான மக்களுமே டுவோர்ட்ஸ் சவுத்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான லொக்கேஷனாக இருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் அரௌண்ட்ஸ் இருந்தாலும் நல்லா நீட்டாக டெவலப் பண்ணி ஈஸி டு ஆக்சஸாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தா ஒரு சில ப்ராப்பர்ட்டி தான் நம்மளால் சொல்ல முடியுது. நிறைய ப்ராப்பர்ட்டி அது மாதிரி பார்க்க முடியலன்றது தான். இப்போ நம்ம இந்த பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷனுக்கு தாம்பரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே இருக்குது. ஸோ அதனால் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஜிஎஸ்டி ரோடு போயிட்டோம்னா 24/7 உங்களுக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்கும். பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, உங்களுக்கு ட்ரெயின் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்கிறதுனால இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டுன்றது தான் உண்மை. ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப நியர்பையில் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் as well as எஸ்ஆர்எம் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்கூல் நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வரைக்கும் நியர்பையில் நிறையவே இருக்குன்றது தான். அது இல்லாமல் வேலைவாய்ப்புகள் நான் சொன்னது மாதிரி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஒரு கீ பாயிண்ட், அதில் டவுட்டே கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றது
அது இல்லாமல் போக்குவரத்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ஷேர் ஆட்டோ எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்றது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ரொம்ப நியர்பையில் வந்து இந்த ஹைகிரீவர் கோவில் வந்து இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு பெரிய போற்றுக்குரியது. லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சைட்டோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சைட்லேருந்து பார்த்தா பின்னாடி மவுண்டன் மாதிரி அழகாக இருக்குது, தெரியும் உங்களுக்கு, மவுண்டன் வியூ மாதிரி. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ அது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்றது தான். அதனால் சைட்டுக்கு வந்து ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வந்துடும், பொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள் அந்த வியூ, நான் சொன்ன வியூவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டுன்னு சொல்லலாம். தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. நம்ம வந்து வர்ற வழியிலே பார்க்க முடியும். அந்த சிங்கப்பெருமாள் கோயிலோட ஏரி வந்து அங்கே வெரி நியர்பையில் தான் இருக்குது. வெரி நியர்பைனா இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, வெரி க்ளோஸ் டு தட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சிங்க. அதனால் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைட் இது. அது இல்லாமல் நீங்கள் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான் சொன்ன மாதிரி ஒரு 27 பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பிளாட் வந்து நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 12 பிளாட் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருது. ஸோ நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 பிளாட் தான் வந்து இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பிளாட்டை டெவலப் பண்ணவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 786 ஸ்கொயர் ஃபீட் வர்ற மாதிரியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. அந்த 786 அப்படின்றது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் அது வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னமோ ஒரு சர்ப்ரைஸாக இவங்க வந்து ஒரு 5 பிளாட்டோடைய ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்டே 786 வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது எஸ்பெஷலி அது தேடுறவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்னா அதை வேணும்னு சொல்லி தேடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் வாங்க வந்து சைட் பாருங்கள். நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மை தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக புரியும். சைட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,999 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரேட்டு, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரேட்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு எங்கேயோ ரொம்ப ஒரு அப்ரோச்சே வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய சைட்லாம் அது பக்கத்தில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஆன் ரோட் சைட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு. வாங்க நேரில் பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.